காசு சேமித்து வைக்கிற கஜானா கேள்விப்பட்டிருப்பீங்க. மந்திரத்தை சேமித்து வைக்கிற கஜானாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் மந்திரத்தை சேமித்து வைக்கிற கஜானாவை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். கஜானாவா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இரும்பு பெட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பணத்தை நகை இதெல்லாம் சேமித்து வச்சு ஒரு பூட்டு போட்டு வச்சுருப்போம் வீட்டில். அதுதான் கஜானாங்கிற, தேவைப்படும் போது திரும்ப எடுத்துக்கலாம். அப்போது இந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, நாம் சொல்கின்ற மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு கஜானா இருக்கா. இது என்ன புது கதையாக இருக்குன்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஸ்படிகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் பேர் கழுத்தில் கூட மாலையாக போட்டிருப்பாங்க. ஸ்படிக மாலை அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெருமான் திருமேனி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்படிகலிங்கம் அப்படிலாம் செய்வாங்க. இந்த ஸ்படிகத்துக்கு ஒரு அருமையான ஆற்றல் இருக்காங்க. என்ன ஆற்றல் அப்படின்னா, ஒன்று அது இந்த ஓசை ஆற்றலை ஈர்த்து வைத்து பிறகு அதை பன்மடங்காக்கி வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் இருக்கா. அப்போது இந்த மந்திரங்களெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மந்திரங்களை எல்லாம் தன் உள்ளே சேமித்து வைத்து பிறகு அதை பெரிதுபடுத்தி, எப்படி நாம் பேசுகிற இந்த ஒலி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, நாம் லேசாக பேசுவோம், பிறகு பேசிய பிறகு அது ஒலிபெருக்கியில் பார்த்திங்கன்னா பெருகி போகும் இல்லைங்களா, பெரிய சத்தமாக கேட்குமே. அதுபோல் நாம் சொல்கின்ற மந்திரங்களை உள்வாங்கி வைத்து பிறகு அதை பெரிதாக பரப்புகின்ற ஆற்றலை உடையது இந்த ஸ்படிகம் என்று சொல்கின்றார்கள். அதனால தான் நம்மவங்க என்ன பண்ணாங்க, பெருமானுடைய திருமேனியை, சிவலிங்கத்தை, இந்த அருவுருவ திருமேனியை ஸ்படிகத்தில் செஞ்சாங்க. இப்போ ஸ்படிகத்தில் செஞ்சு மந்திரங்கள் சொன்னார்கள். சொல்லி அந்த மந்திரம் பொதிந்த ஸ்படிகலிங்கத்துக்கு மேலே பால், தயிர், இன்னும் இந்த திருமஞ்சன பொருட்களெல்லாம் விட்டு அதை கொண்டு வந்து நமக்கு தருவாங்க. இப்படி தருகின்ற போது இந்த மந்திர ஆற்றலை பெருக்கி வைத்திருக்கின்ற ஸ்படிகத்தின் மீது விடப்பட்ட பால், நீர், இன்னும் திருமஞ்சன பொருட்கள் இவற்றை நாம் பருகுகின்ற போது அந்த மந்திர ஆற்றல் நம் உடம்புக்குள்ளே சென்று நமக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று முன்பு காலத்தில் நம்முடைய சித்தர்கள் எல்லாம் சிந்தித்து இந்த திருமேனிகளை குறிப்பாக மூலிகை, ஸ்படிகங்கள் போன்றவற்றில் செய்திருக்காங்க. இந்த ஸ்படிகலிங்கத்தை பற்றி திருமூலர் மிக அருமையாக பேசுகிறார். இதில் ஒன்று, இந்த ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது, அது பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளையாக கண்ணாடி மாதிரி இருக்கும். அது எதன் பக்கத்தில் இருக்கின்றதோ அதனுடைய இயல்பை பெற்றுக்கொள்ளுமா. இப்போ ஒளியின் பக்கத்தில், வெளிச்சத்தில் இருந்ததுன்னா அந்த பொன்னிறத்தை பெற்றுக்கொள்ளுமா. அதே போன்று என்ன நிறத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றதோ, இப்போ நீல வானத்துக்கு கீழே வச்சிங்கன்னா வானத்தினுடைய நீல நிறத்தை பெற்றுக்கொள்ளுமா. அப்படி அந்த நிறத்தையும் ஒலியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஸ்படிகத்திற்கு இருக்கின்றது என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதனால தான் இந்த சிவலிங்க திருமேனியை இந்த ஸ்படிகத்தை கொண்டு செய்திருக்கின்றார்கள். இந்த ஸ்படிகத்துக்கு இயற்கையானவே குளிர்ச்சி, அமைதி, நேர்மறை ஆற்றல் மட்டுமல்லாது எதிர்மறை ஆற்றல் கூட வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது தான். அப்படின்னா அதற்கு முன்னால் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த ஓசையை, அந்த அதிர்வை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது அப்படின்னு நம்மர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்படிகலிங்கம் வைத்திருக்கின்ற இடத்துல பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதை தியான லிங்கமாக வைத்திருப்பார்கள். அப்போ தியானிக்கின்ற போது வெறும் மந்திரம் தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மந்திர ஆற்றல் அந்த ஸ்படிகலிங்கத்தில் உருவேற்றப்பட்டு அது மாலையாகவோ அல்லது வழிபாட்டில் உடையாராகவோ, உடையார்னா இந்த தீக்கை பெற்றிருக்கின்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஸ்படிகலிங்கத்தை தான் வைத்திருப்பாங்க. சிலர் கழுத்திலே கட்டி போட்டிருப்பாங்க. சிலர் வீட்டில் ஒரு பெட்டகத்தில் வைத்து பூசை செய்கின்ற போது அதை திறந்து பூசனை செய்து அந்த மந்திர ஆற்றலை பாதுகாத்து வைப்பார்கள். அப்படி இந்த ஸ்படிகத்தினால தான், அதனால தான் அந்த ஸ்படிகத்தை கொண்டு தான் ஸ்படிக மாலை செய்திருப்பார்கள். நீங்கள் எப்படி உருத்திராக்க மாலை போடுறோமோ அதுபோல் ஸ்படிக மாலை செய்து அணிந்து கொள்வதும் இதன் பொருட்டு தான். அப்படின்னா
இந்த மந்திர ஆற்றல் நம் கழுத்திலிருந்து நமக்கு அந்த மந்திர ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பெட்டகமாக, இரும்பு பெட்டியாக, கஜானாவாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் இந்த ஸ்படிக மாலையை அணிகின்றார்கள். அப்போ நாம் ஒன்று கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஸ்படிக மாலை எதை பேசுகிறோமோ அதை சேமித்து வைத்து கொள்ளுமா, எதை கேட்குறோமோ நம்ம முன்னால் இருந்து யார் என்ன பேசுகிறாங்களோ அவற்றை ஈர்த்து கொள்ளுமா. அப்போது சரியான சொற்களை நாம் பேசவில்லை என்று சொன்னால், தீமையான சொற்களை பேசுகின்றோம் என்று சொன்னால், அதை வாங்கி கொண்டு நம்முடைய கழுத்திலேயே தீமையை தாங்கி கொண்டிருக்கோம் அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. அதே போன்று நல்லவற்றை பேசினால் நல்லவற்றை வாங்கி வைத்து கொண்டு நம்மை காக்கின்ற பொறுப்பை இது செய்யும் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அதே போன்று நாம் இந்த ஸ்படிக மாலையெல்லாம் அணிந்திருந்தோம்னா தீயவர்களை பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா, தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதேன்னு இதுதான் சொல்கிறது. தீயவர்களுடைய சொல்லை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தால் நம்ம கழுத்தில் அணிந்திருக்கிற ஸ்படிக மாலை அந்த தீய சொற்களை உள்வாங்கி வைத்து கொள்ளுமா. அதனால் இந்த ஸ்படிக மாலைன்னு இருக்கின்றதே அது நமக்கு பெரிய ஒரு கஜானா போன்று, பெரிய இரும்பு பெட்டி போன்று. அது மந்திர ஆற்றலை வாங்கி வைத்து கொண்டு, நல்லவற்றை வாங்கி வைத்து கொண்டு, அதை நேர்மறை ஆற்றல்னு சொல்கிறாங்க, அதை வாங்கி வைத்து கொண்டு நமக்கு தேவைப்படுகின்ற போது அந்த மந்திர ஆற்றலை வெளிப்படுத்தி உதவி கொண்டிருக்கின்றதுனால தான் நம்மவர்கள் பெருமானுடைய திருமேனியை இந்த ஸ்படிகத்திலேயும் அடுத்து ஸ்படிக மாலையையும் செய்து வைத்தார்கள். அப்போ அதனால் இந்த ஸ்படிக மாலை அணிகின்றவர்கள் எப்படி உருத்ராக்க மாலை அணிந்து கொண்டு நாம் தவறானவற்றை பேசுவது, தவறானவற்றை சிந்திப்பது, தவறானவற்றை செய்வது சரியில்லையோ, அதே போன்று தான் இந்த ஸ்படிக மாலை அணிந்து கொண்டு குறிப்பாக ஒலி, இந்த பேசுவது என்கின்ற பேச்சு ஓசையை, அதிர்வை அது குறிப்பாக பெற்று வைத்து கொள்ளும் என்பதனால நம்மவர்கள் மிக தெளிவாக, மிகவும் கவனமாக இந்த ஸ்படிக மாலையை கையாண்டிருக்கின்றார்கள். அதனால தான் இந்த ஸ்படிக மாலையை நாம் மந்திர கஜானா அல்லது மந்திர இரும்பு பெட்டி, மந்திர பெட்டகம் என்று சொல்கின்றோம். அதனால தான் நீங்கள் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டுக்குரிய, அதாவது பூசணைக்குரிய, திருமஞ்சனத்துக்குரிய கருவறையில் கருங்கல்லில் சிவலிங்கம் இருக்கும். பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஸ்படிக லிங்கம்னு ஒரு பெட்டகத்தில் வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதை எடுத்து குறிப்பிட்ட நேரம் மட்டும் பூசணை செய்து மறுபடியும் கொண்டு போய் அதை அந்த பெட்டகத்துக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற நோக்கம் எனப்படுவது, அதில் இருக்கின்ற அந்த மந்திர ஆற்றல் காக்கப்பட வேண்டும், அது உரிய நேரத்திற்கு வெளிப்பட்டு மறுபடியும் சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அரிய சிந்தனை நம் தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதை நம்முடைய வழிபாட்டில் கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். அப்போது இந்த மந்திர ஆற்றலை சேமிக்கின்ற பெட்டகமாக, கஜானாவாக, இரும்பு பெட்டியாக இந்த ஸ்படிகம் இருக்கின்றது, ஸ்படிக மாலை இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு நாம் அதை கழுத்தில் அணிந்திருந்தோமா ரொம்ப கவனத்தோடு நம்முடைய பேச்சையும் அடுத்து மற்றவர்களிடமிருந்து கேட்கின்ற சொற்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.